நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணால் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒருத்தர் வந்து கொரியர் அனுப்பிச்சிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் அவர்கிட்ட பேசும்போது ஆனால் கொரியர் கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் அனுப்புன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக எந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இது கலட்டுறதுக்கே எனக்கு 1/4 மணி நேரம் ஆகும் போலுக்குது. அந்தளவுக்கு ஹெவியாக அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா எதுக்கு ஒன்று சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கொரியர் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா எங்கிட்ட வரும்போது டேமேஜ் ஆகி வந்துடுது. அப்புறம் நம்ம அவர்கிட்ட பேசவும் முடியதில்லை. அந்த கொரியர் ஆப்ஸ்லையும் கேட்க முடியதில்லை. கொரியர் ஆப்ஸில் கேட்டால் என்னன்றாங்க, வேணும்னா வாங்கிக்கங்களா ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் சொல்லியிருந்தேன். பாருங்க, சூப்பராக சேஃப்டியாக அனுப்பிச்சிருக்கிறது. ஃபஸ்ட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கவர் மட்டும் பிரிச்சுருக்கேன். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். பெரும்பாலும் இது மாதிரி அனுப்பிடுங்க. யாருக்கும் இந்த டேமேஜ் இருக்காது. ஏன்னா அங்கேருந்து பொருள் அனுப்புகிறீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. நிறைய வந்து டேமேஜ் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க. அவங்ககிட்ட கேட்க முடியல. நம்மளால் கேட்டால் நான் இருக்கிறது தான், வேணும்னா வாங்க, இல்லை ரிட்டன் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அங்கேருந்து அனுப்புனே அப்புறம் பணம் வேஸ்ட் ஆகிரும். அது ரிட்டன் பண்ணால் ரிட்டன் தரமாட்டாங்க. அதுக்கு தான் பெரும்பாலும் வாங்கி வச்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி பண்ணி அனுப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேலகர் வந்து கவர் மட்டும் எடுத்துருக்கேன். பாருங்க, ஒன்று எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா DC to DC கன்வெர்ட்டர் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டு ஒன்று. அது உள்ள ஏதோ இருக்குது, ஒன்று எடுத்துடலாம். அப்புறம் என்ன நம்ம தனி பிரிச்சுக்கலாம். இது தனியாக பார்த்திங்கன்னா ஃபீட் ஒர்க்கினுடைய ரிமோட் கிட் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுவும் செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா DC to DC கன்வெர்ட்டரு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று அனுப்பிச்சிருக்கு. அப்படி பெரும்பாலும் நீங்கள் கவரை போடும்போது தப்பு இல்லை. இது மாதிரி போட்டு விட்டிங்கன்னா எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுலாம் முக்கியம் இல்லை. பொருள் டேமேஜ் ஆகக்கூடாது. டேமேஜ் அங்கேருந்து அனுப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா, பொருள் டேமேஜ் ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் ஆகுது. அதுக்காக தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து வரதுக்கு 50 ரூபா கொரியரு. இவங்க வந்து ஏதோ வேறு எதோ பார்த்து விட்ருவாங்க. இது வந்து GA மாஸ்டர் ஆடியோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து IRF மாடலு. இது பார்த்திங்கன்னா மகாராஜா 40R மோனோ போர்டில் எல்லாம் ஷார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மகாராஜா போர்டு தான். இவங்க ஏதோ ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க போல. இது மாதிரி மகாராஜா தேவையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஏதோ மாற்றி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூலாம் இவங்களுக்கு கிடையாது. இது வேறு ஏதோ ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். இது அவ்வளோ தான். வந்து பார்த்திங்கன்னா இது 2 போர்டு ப்ளஸ் இது ஒரு 5 சேனல் போர்டு ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா DC to DC கன்வெர்ட்ரு ப்ளஸ் ரிமோட் கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா FT004 மாடல்னு நினைக்கிறேன். FT004D மாடல் இது. பாருங்கள், பேக் சைடு வந்து AUX 1, AUX 2, AUX 3 3 ஆக்ஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துட்டாங்க. இதில் அப்படியே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இதில் வச்சு நம்ம பின்னாடி வந்து ஃபிட் பண்ணிட்டு அப்படியே பின் போட்டு எடுத்துக்கிற மாதிரி இந்த மாடல் நான் அதை புதுசாக பார்க்குறேன். அடுத்தது அது பார்த்திங்கன்னா ஏதோ பொருளும் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டரும் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இது வந்து சர்வீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் அதிகமாகும். ஃபஸ்ட்டு இது சர்வீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ வந்து இது எல்லாம் பிரித்து ஒவ்வொன்றா சர்வீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டை வந்து என்னென்ன வேலை பார்த்தோன்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு இது மாதிரி போர்டு ஏதோ சர்வீஸ் பண்ணணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
நம்மக்கிட்ட புது போர்டு வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்பில் 12 வோல்ட் 24 வோல்ட் சிங்கிள் சப்பில் ஒர்க் ஆகிற மாதிரி போர்டு இப்போ போட்டிருக்கோம். இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு. அது ஃபினிஷ் பண்ணோடனே உங்களுக்கு ரேட்டு வைஸ் என்னன்றதை சொல்லிடலாம். பார்த்திங்கன்னா அது சிங்கிள் சப்பில் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த போர்டு. DC 24 024லேருந்து 050 வரைக்கும் கொடுத்துக்கலாம். நான் 050 கொடுத்து பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நான் கொடுத்தது வந்து 63 28028 56 அது மாதிரி கொடுத்துருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் இல்லை. ஒரு 50 வோல்ட் வரைக்கும் எடுத்துக்கணும், பிரச்சனை இல்லை. ஹீட் ஆகிறதெல்லாம் அந்த ஹீட் ஆகிறதெல்லாம் குறைச்சி கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்னும் அது வந்து ப்ரைஸ் வந்து ஃபைனல் பண்ணல. உங்களுக்கு ப்ரைஸ் ஃபைனல் பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து இது ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ க்ளீனாக போட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கஸ்டமர் வந்து இந்த ரிமோட் கிட்டில் ஒரு சேனல் மட்டும் அவுட் வர மாட்டேங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அப்படி பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேனலும் ஒர்க் ஆகுது. அதாவது பாருங்கள், இது வந்து க்ரீனு, அது லெஃப்ட் ரைட்டு. இதில் வந்து பாருங்கள், இந்த ப்ளூ மட்டும் ஒர்க் ஆகலை. பாருங்கள், இது ஒர்க் ஆகுது. இது வந்து ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருது சேனலு. இப்போ வந்து இதில் செக் பண்ணணும், இங்கே ஃபால்ட்டான்னு செக் பண்ணணும். ஏன்னா இந்த ஐசிக்குள்ளே ஃபால்ட்டுன்னா கம்பல்சரி ரெடி பண்ண முடியாது. சப்போஸ் இந்த கெப்பாசிட்டியில் ஏதாவது ஃபால்ட்டுன்னா ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா டைரெக்டாக ஐசிக்குள்ளே போகுது. ஐசிக்குள்ளே போனால் இது வந்து ஐசி ஃபால்ட் ஆகிட்டு இருந்தால் கம்பல்சரி இந்த ஐஸை வந்து ரீபால் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஐசி எடுத்துகிட்டு வேறு ஐஸ் மாற்றுற மாதிரி அந்த ஆப்ஷன் தான் இருக்கும். பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஆப்ஷன் நம்ம மாறிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு வழியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஐசியில் வந்து ஃபால்ட்டு, இந்த ஐசியில் ஃபால்ட் இருக்கிறதுனால தான் ஒரு சேனல் மட்டும் அவுட் வரமாட்டேங்குது. இந்த ஒரு சேனல் அவுட் வரமாட்டேங்குதுன்னா கம்பல்சரி இந்த ஐஸ் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஐஸே புதுசாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நான் ஒரு குறுக்கோலியை கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா அது நம்ம லெஃப்ட் ரைட்டுக்குனுடைய இந்த பிஎஃப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட் இருக்குல்ல, அதனுடைய பேஸு ட்ரிபிளுக்கான செக்ஷன் இது ஃபுல்லாக இது வரைக்கும். அதில் என்ன பண்ணேன் நான், அந்த ஒரு டிரான்ஸ்டர் மட்டும் தான் அவுட்டு, ஒரு சேனல் மட்டும் தான் அவுட்டு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பேஸு ட்ரிபிளினுடைய அவுட்டு எடுத்துன்னு போயிட்டு இதில் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆடியோ ஒர்க் ஆகுது. இதில் பாருங்கள், இது வந்து காமனாக நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. இது ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இதில் என்னென்னா, இதில் போய்ட்டு உள்ளே போய் டிரான்ஸ்டர் போயிட்டுக்கிட்டு வெளியே வரும், கொஞ்சம் கெயின் ஆகி வரும். இது அந்த டிரான்ஸ்டர் போயிட்டுனா நம்ம டைரெக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து என்ன பண்ணணும்னா பேஸு ட்ரிபிள் எல்லாமே ஒர்க் ஆகுது செக் பண்ணிவிட்டு மாஸ்டர் வாலி மாரியும் ஒர்க் ஆகுது. ஆனால் இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி கம்பல்சரி, ஸ்ட்ரென்த்து கம்பல்சரி மாறும். வேறு வழி இல்லை. இந்த ஐசி மாற்றணும்னா அதிகமாக பெரும்பாலும் இது யூஸ் போர்ட்டை தூக்கி போகிற மாதிரி அந்த கண்டிஷன் தான். ஒரு பெரும்பாலும் தனி ஐஸ் கிடைக்காது. அதனால் இப்போ ரெடி பண்ணிட்டேன். அதை கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. அதேமாதிரி 100 போர்டு இருக்குது. இந்த போர்டு எடுத்துடலாம். அடுத்தது இது வந்து ஒரு சேனல் ஏதோ கம்ப்ளைண்ட்னு சொன்னபடி இது என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு இதை செக் பண்ணணும். அதை அடுத்து செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணல இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணி வந்தோம். இது ட்ரை சொல்கிறேன், இது முடிச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்ரு ஜம்பர் ஒன்று போயிடுச்சு. பாருங்கள், இதில் இருக்கிற ஜம்பர் போயிடுச்சு. இதில் ட்ரை சொல்கிற இந்த இடத்துல ட்ரை சொல்கிறேன். இதில் வந்து ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சேனலும் அவுட்டு. ஸ்பீக்கர் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 இன்புட் என்ன கொடுங்க அதே அவுட்புட் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்டர் 2 டிரான்ஸ்டர் போயிடுச்சு. 2 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஆடியோ ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 52001943 2 போயிடுச்சு. இந்த ஒரு சேனல் போனதுனால இதுலேயே வந்து ஒரு ஏன்னா மோனோ பண்ணும்போது இதில் இங்கே ஃபால்ட்டானா இந்த இடத்துலையும் அவுட்புட்டு வோல்டேஜ் தான் வரும். ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 3 இப்போ எல்லாமே ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு ஒன்று வந்து ரெடி பண்ண முடியல, அவ்வளோதான். கஸ்டமருக்கு பெஸ்ட்டு கொடுத்துடலாம். அது வந்து சப் அவுட் மட்டும் வரமாட்டேங்குது. அது ஆல்டர்னேட்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் மகாராஜா வேறு போர்ட்லேன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இது வந்து பண்ண முடியல. அது ப்ராசர் ரைஸ் தான் மாற்றுற மாதிரி இருக்குது. அது பார்த்துடலாம். இப்போ வந்து அவருக்கு கொடுத்த ஒர்க்கில் எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஒன்று மட்டும் அந்த போர்டு மட்டும் சப் மட்டும் ஒர்க் ஆகலை, மீதி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இது கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு இது மாதிரி போர்டு ஏதாவது சர்வீஸ் பண்ண கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. MSCRD யூடியூப் சேனல் பெண்ணாகர் தருமபுரி. நான் உங்கள் நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.